ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் தேவனுடைய அளவற்ற கிருபை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதை வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் தியானிப்பது நல்லது. 136 சங்கீதம் 1 சொல்லுகிறது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அதற்காக அவரை துதியுங்கள். தேவன் துதிக்கப்படத்தக்கவர். எதினால் அவர் கிருபையை என்றைக்கும் நம்மேல் விளங்க பண்ணுகிறார். அவர் விளங்க பண்ணுவது மட்டுமல்ல, அந்த கிருபை வளர வேண்டும் என்று விரும்புகிறார். You have to grow in the grace of God. 2 கொரிந்தியரின் புத்தகம் 4 15 வாக்கியத்தை கவனிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெருகும்படிக்கு. கிருபை பெருகுவது எப்படி? ஸ்தோத்திரம் பெருகும்போது கிருபையும் பெருகுகிறது. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய தேவைகளை நினைத்து, அழுத்தங்களை நினைத்து புலம்புகிறார்களே தவிர, அந்த கிருபையிலே வளர வேண்டும், பெருக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்குமானால், வேதத்தின் வெளிச்சத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, நீங்கள் புலம்புவதை நிறுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை அதிகமாக்குங்கள். கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். அப்படி ஸ்தோத்திரம் பெருகும்போது, எல்லாருமாக இணைந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது, அந்த கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த கிருபை ஒரு பெரிய கொடையை போல உங்களை மூடிக்கொள்ளும். அந்த கிருபை நிழலுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு தேவ பாதுகாப்பு, தேவ நன்மை நிச்சயமாய் உண்டு. எப்படியாக அந்த கிருபை பெருகும்? நீங்கள் 2 பேதுரு 1 வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. கிருபை தனியே வருவதில்லை, கிருபை சமாதானமும் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு சமாதானத்தை தேடி அலைகிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனை அறிகிற அறிவு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு வருகிற போது, நான் இன்னும் அவரை அறியட்டும், வேதத்தின் மூலமாய் நான் அவரை அறியட்டும், ஜெப வாழ்க்கையின் மூலமாக அவரை அறியட்டும் என்று கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளே வளர நம்மை தாழ்த்துகிற போது, ஒப்பு கொடுக்கிற போது, கிருபையையும் சமாதானத்தையும் தேவன் பெருக பண்ணுகிறாராம். எத்தனை ஆசீர்வாதம்! 2 பேதுருவின் புத்தகம் 3 18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலேயும் அவரை அறிகிற அறிவிலேயும் வளருங்கள். இது தேவன் சொல்லுகிற ஒரு தேவையான ஒரு காரியம். என்ன? அவரை அறிகிற அறிவு, த நாலேஜ். பிரியமானவர்களே, இந்த உலக காரியங்களில் அநேகர் அறிந்து கொள்ளுகிறார்கள். உலகம் எப்படி போகிறது, உலகத்தின் காரியங்களை குறித்து அறிவிலே வளருகிற அநேகர் உண்டு. ஆனால் அந்த உலகத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள அதிகமான பயங்களும் குழப்பங்களும் தான் வருகிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு சமாதானத்தை, கிருபையை பெருக பண்ணுகிறது என்று வேதம் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வழியை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயரின் புத்தகம் 4 16 வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, தேவ சிங்காசனம் ஒன்று இருக்கிறது. அது நியாய தீர்ப்பின் சிங்காசனம் மட்டுமல்ல, கிருபாசனம் என்று எழுதியிருக்கிறது, த்ரோன் ஆஃப் கிரேஸ். அந்த கிருபையின் ஆசனத்தில் ஏன் தேவன் அமர்ந்திருக்கிறாராம்? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெறும்படிக்கு.
பிரியமானவர்களே, நீங்கள் சகாயத்துக்காக அநேகரை தேடி ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஏற்ற சமயத்திலே ஒரு சகாயம் செய்கிற ஒரு த்ரோன் ஆஃப் கிரேஸ், ஒரு கிருபாசனத்தோடு தேவன் இருக்கிறார். எத்தனை ஆசீர்வாதம்! பிரியமானவர்களே, வேதம் சொல்லு, நீங்கள் தைரியமாய் வாருங்கள். பொதுவாக நாம் தேவனிடத்தில் வரும்போதே பல நேரங்கள் நம்முடைய உள்ளம் உறுத்துகிறது. நாம் செய்த தவறுகள், நாம் செய்த பாவங்கள், அது மனசாட்சியை குத்துகிற போது தேவனிடத்திலே தைரியமாய் அநேகரால் வர முடிகிறதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவினிடம் வருகிற போது அவர் ஒரு கிருபையின் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு தைரியமாய் வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்? நம்முடைய பலவீனங்கள் அவர் அறிந்திருக்கிறபடியினால். பெரும்பாலும் மனிதர்கள் தங்கள் பாசிட்டிவை மாத்திரம்தான் வெளியே காண்பிப்பார்கள், நெகட்டிவை வெளியே சொல்லவே மாட்டார்கள். ஆனால் தேவன் யார் தெரியுமா? நம்ம பாசிட்டிவும் அவருக்கு தெரியும், நம்ம நெகட்டிவும் அவருக்கு தெரியும். தெரிந்துதான் சொல்லுகிறார், நீ தைரியமாய் சகாயம் பெறவா, கம் டு மை த்ரோன் ஆஃப் கிரேஸ். தைரியமா வா, ஏற்ற சமயத்திலே உனக்கு நான் சகாயம் செய்யும் கிருபையை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா! நிச்சயமாகவே அந்த கிருபை தேவ சிங்காசனத்திலிருந்து உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பதாய் ஒரு சபைக்கு சென்றிருந்த போது அந்த சபை ஆராதனை முடிந்து அந்த குடும்பத்தார் எங்களை உபசரித்தார்கள். அப்பொழுது எங்களுக்கு பரிமாறிக்கொண்டிருந்த சகோதரியை குறித்து அவர் கணவர் என்னிடம் சொன்னார், ஐயா, திடீரென்று என் மனைவி நோய்வாய்ப்பட்டார்கள், பரிசோதித்து பார்த்ததிலே இரத்த புற்றுநோய் என்று ரிசல்ட் வந்தது. அந்த சகோதரர் சொன்னார், கண்ணீரோடே நின்றோம், எங்களுக்கு சகாயம் செய்யத்தக்க வேறு ஒருவரும் இல்லை, தேவ கிருபாசன தண்டை தாழ்த்தி வந்தோம். ஐயா, இன்றைக்கு 17 வருடங்கள் ஆகிறது என் மனைவிக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். தேவன் ஏற்ற சமயத்தில் எங்களுக்கு சகாயம் செய்தார். எங்கள் குடும்பம் துக்கத்திலே ஆழ்ந்து போகாதபடிக்கு தேவ கிருபை எங்களுக்கு சகாயம் செய்தது. இன்றைக்கு என் மனைவியை பாருங்கள், எவ்வளவு மகிழ்ச்சியாய் சுகமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை ஆசீர்வாதம்! கம் டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ் போல்ட்லி. பிரியமானவர்களே, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சிங்காசன தண்டை வருகிற போது தேவன் அந்த சகாயத்தை நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு எந்த சகாயம் உங்களுக்கு வேண்டும்? எந்த சகாயத்துக்காக காயப்பட்ட உங்கள் உள்ளத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் அறிவார். அவரிடம் வாருங்கள். இன்றைக்கே ஒரு விடுதலை உண்டு, இன்றைக்கு உங்கள் ஜெபத்துக்கு ஒரு பதில் உண்டு. பயப்படாதிருங்கள். பிரியமானவர்களே, 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சகல கிருபையும் பொருந்தின தேவன், the God of all grace. எந்த சூழ்நிலைக்கு யாருக்கு எந்த கிருபை வேண்டுமோ அவரிடம் இருக்கிறது. பாடு அனுபவிக்கிற உங்களுக்கு வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாடுகள். நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு சொல்லலாம், ஐயா, எவ்வளவு பாடு அனுபவிக்கிறேன், ஊழியத்து நிமித்தம் பாடுகள், என்னுடைய வீட்டிலே பாடுகள், என்னுடைய சரீரத்திலே பாடுகள். கொஞ்ச காலம் பாடுபணிக்கிற உங்களுக்கு சகல கிருபையும் பொருந்தின தேவன் 4 காரியங்களை செய்வதாய் வேதம் சொல்லுகிறது. 1, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா! இந்த பாடுகள் ஒரு மனுஷனுக்கு வரும்போது அவனை கீழே தள்ளிவிடும். வேதம் சொல்லுகிறது, பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் தேவகுமாரனோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தவர்.
உங்களை சீர்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், நிலைநிறுத்துகிறவர். உங்கள் இருதயம் தைரியம் கொள்ளட்டும். God is able to sustain you, to make you stand. ஐயா, நான் விழுந்து இருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் சகல கிருபையும் பொறிந்த தேவன் இன்றைக்கு உங்களை நிலைநிறுத்துவார். பயப்படாதிருங்கள். அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு வழி ஒன்று வேதம் சொல்லுகிறது. அது 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை தருகிறார். நமக்கு ஒரு தாழ்மை வேண்டும். நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் வர வேண்டும். அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, நான் தடுமாறுகிறேன், விழுந்து விடுகிறேன், என்னை நிலைநிறுத்த ஒருவரும் இல்லை, சீர்கெட்டு போய் கிடக்கிறது, எனக்கு உதவி செய்யும் என்று நம்மை ஏன் தாழ்த்தக்கூடாது? என் பலவீனத்திலே எனக்கு கிருபை தாரும் என்று நாம் தாழ்த்துகிற போது, என்னால் ஒன்றும் கூடாது ஐயா, எல்லாம் உம்மால் கூடும் என்று தாழ்த்துகிற போது, நான் உம்மையே சார்ந்திருக்கிறேன், உம்மை தேடித்தான் வந்திருக்கிறேன், நீர் எனக்கு வேண்டும் என்று தாழ்த்துகிற போது, இன்றைக்கு உங்களை உயர்த்தவராலே ஆகும். அல்லேலூயா. நீங்கள் பொருளாதாரத்திலே விழுந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்ப சூழ்நிலைகளிலே நீங்கள் விழுந்து கிடக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவர். நம் தாழ்மை அறிந்து கொள்ளுவோம். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தர வல்லவர். நாம் ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்திலே நீங்கள் தாழ்த்தி ஒருவேளை கூடுமானால் முழங்கால் படியிட்டு தேவனிடம் இப்பொழுது கேளுங்கள். பரத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது. அந்த கிருபை உங்களை வெறுமையாய் இருக்க விடுவதே இல்லை. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உடைந்து போன உள்ளங்களை பாரும், தடுமாறுகிற முழங்கால்களை பாரும், தளர்ந்த கைகளை பாரும். அப்பா, எல்லாரும் கைவிட்டாங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு அழுகிற உள்ளங்களை பாரும். தனிமையிலே சோர்ந்து போயிருக்கிறவர்களை நீர் கிருபை தந்து தூக்கி விடுகிற தேவன். சீர்படுத்துங்க. எங்கெல்லாம் சீர்கட்டு போயிருக்கிறதோ தகப்பனே, மனது உருகுகிற தெய்வம், சகல கிருபையும் பொருந்தின தேவன். ஆம் தகப்பனே, அப்பா, வீட்டில் இருக்கிற எல்லா இருளையும் நீக்கி விடுகும்படி உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். கிருபையும் சமாதானமும் என்று சொன்னீரே, கிருபையும் சத்தியமும் என்று சொன்னீரே. சமாதானம் உள்ளங்களை நிரப்பட்டும், வீடுகளை நிரப்பட்டும், வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை தரட்டும். தட்டி எழுப்புங்க அப்பா, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, இதோ கர்த்தருடைய மகிமை உன்மேல் வந்தது என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. பூமியை காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இப்பொழுது தாழ்த்தி நிற்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரனையும் சகோதரியும் வாலிபனும் பிள்ளையின் மேலும் அப்பா, உம்முடைய கிருபை இப்பொழுது உதிப்பதற்காக நன்றி. இப்பொழுது உம்முடைய கரம் தொடுவதற்காய் நன்றி. தன்னை தாழ்த்துகிற எவரையும் கர்த்தர் உயர்த்துகிறார் அல்லவா? மனது உருகுகிற தெய்வம், இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதம் தலையின் மேல் இறங்கட்டும். அற்புதங்களை செய்கிறவர் நீர். திடப்படுத்தும், பலப்படுத்தும். பலவீனப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் தேவன் பலப்படுத்துகிறவர். தகப்பனே, நீர் மகிமையுள்ள கர்த்தர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உடைந்து போன உள்ளத்தோடு நிற்கிற தாழ்த்துகிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு புது பலனை தந்து தைரியப்படுத்தி ஒரு எதிர்காலத்தை நிச்சயமாய் கர்த்தர் கட்டளையிடுகிறவர். ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரம் தயவு பாராட்டுவீர், சீக்கிரம் கிருபை பாராட்டுவீர், நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து தருவீர். தகப்பனே, ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் நீதிக்காக வாழ்ந்தேன், உண்மையாய் வாழ்ந்தேன், எனக்கு பலன் கிடைக்கவில்லையே என்று கதறுகிற உள்ளங்களுக்கு கர்த்தர் நீதி செய்கிறவர். அப்பா, இப்பொழுது அந்த கிருபை விளங்க பண்ணும். ஒவ்வொருவரையும் அணைத்து கொள்ளும், ஆசீர்வதியும், நன்மைகளினால் நிரப்புகிற கர்த்தர். அப்பா, உம்முடைய தயவினாலே அவன் கொம்பு உயரட்டும். ஆசீர்வதிங்க. சத்துருவுக்கு அவர்களை விலக்கி காத்து கொள்ளும். பொல்லாத பிசாசின் கிரிகள் அழிக்கப்படட்டும். விடுதலையின் தேவ பிரசன்னம் அந்த கிருபையோடு கூட அவங்களை ஸ்திரப்படட்டும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.